திண்டுக்கல்லை சேர்ந்த மல்லிகா இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது. ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை அப்படின்ட்டு 2 பேருமே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமா பாத்தீங்கன்னா ஒரு மளிகை கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மளிகை கடை ஓரளவுக்கு நல்லபடியா தான் போய்கிட்டு இருக்கு. இந்த மளிகை கடையை மிகப்பெரிய அளவுல விரிவாக்கம் பண்ற அப்படிங்கிற பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் கடை வாங்கியிருக்கிறாங்க. அந்த கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. மல்லிகாவுடைய கணவருக்கு ஏகப்பட்ட சொந்த பந்தம் அப்படின்னு இருந்திருந்தாலும் பெருசா சப்போர்ட் பண்றதுக்கு எந்த ஒரு ஆதரவும் கிடையாது. இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் எப்படியாவது மல்லிகாவே சொல்லிட்டாங்க, நம்ம 2 பேரும் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிடலாம். என்னுடைய சித்தி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊர்ல தான் இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்களை அங்க ஒப்படைச்சிட்டு போயிடலாம். நம்ம அங்க போனோம்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடனை அடைச்சிட்டு நம்மளும் பாத்தீங்கன்னா சேமிப்பு பணம் கொஞ்சம் சேமிச்சுக்கிட்டு இங்க வந்தோன்னு செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு யோசனை கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் மல்லிகாவுடைய சித்தி வந்து போன் அடிக்கிறாங்க. அப்பதான் மல்லிகா வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா மல்லிகாவுடைய கணவர்கிட்ட சண்முகத்துக்கிட்ட பேசும்போது சண்முகமும் பாத்தீங்கன்னா தன்னுடைய மாமியார் கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குத்த, நாங்க வந்து வெளிநாட்டுக்கு போலான் இருக்கோம். போனோம்னா அதிகபட்சம் 1 வருஷம் 1.5 வருஷத்துல நாங்க கடன் வந்து அடைச்சு முடிச்சிருவோம். அடைச்சு முடிச்சிட்டோம்னா பிள்ளைங்களுக்கு சேமிப்புக்கு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சம்பாரிச்சுட்டு வந்துருவோம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அத்தை வந்து சொல்றாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நீங்க நம்ம வீட்டுக்கு வந்து வாங்க, கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்க. அது மட்டும் இல்லாம இங்க திருவிழாவும் பார்த்தீங்கன்னா நடக்குது, இங்கேயும் வந்து நீங்க பார்த்து இருந்த மாதிரி போயிருக்கும். என்னுடைய பொண்ணை பார்த்து ரொம்ப நாளாச்சு. அதுக்கப்புறமா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சண்முகமும் சரி பரவாயில்லத்த, நாங்க கண்டிப்பா வரோம் அப்படின்னு அடுத்த நாளே பஸ்ஸை பிடிச்சு பார்த்தோன்னா கிளம்பி போயிடுறாங்க. போன உடனே மல்லிகாவுடைய சித்தியை பத்தி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலயே வந்து திருமணம் ஆயிடுச்சு. கணவருக்கும் தனக்கும் ஏற்பட்ட ஒரு சின்ன சின்ன பிரச்சனையால அவரு வேற ஒருத்தவங்களை திருமணம் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை. அவங்களுடைய சித்திக்கு வந்து இன்னும் வந்து குழந்தை கிடையாது. இருந்திருந்தாலும் பாத்தீங்கன்னா இன்னொரு திருமணம் அவங்க பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எப்படியாவது நம்ம தனிமையிலே வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவங்க இது வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அத்தை வந்து பாத்தீங்கன்னா சண்முகத்துக்கிட்ட நல்லா நெருங்கி பேசுவாங்க. நம்ம சண்முகமும் சரி மல்லிகாவை பார்த்தா அவங்கள பார்க்க தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு 2 பேருமே பார்த்தனா எங்க இருக்கிறாங்க அப்படின்னு அத்தை கிட்ட அடிக்கடி சிரிச்சு பேசி பார்த்தனா சொல்லிட்டு கிடப்பாங்க. சண்முகத்துக்கு உண்மையிலுமே அத்தைய ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்பதான் திருவிழா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்னதாப்பா பிரச்சனை அப்படின்னு அத்தை வந்து கேட்கறாங்க. அப்பதான் சண்முகம் பார்த்தனா சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல அத்தை, எங்களுக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை தான். அது மட்டும் இல்லாம நாங்களும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போயாகணும். இப்படி இருக்கும்போது இங்கேயே இருந்தோம்னா என்னதான் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு பார்த்தனா புலம்புறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா அத்தையும் சரி நம்ம சண்முகத்துடைய பேச்சு நடவடிக்கை அது மட்டும் இல்லாம தன்னுடைய பொண்ணை எந்த அளவுக்கு பத்திரமா பாத்துக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பெசாப்ல நீங்க நம்ம இடத்துல பார்த்தனா இருந்துருங்களேன், எனக்கு வந்து பிள்ளைங்க கிடையாது, என் கல்யாணம் கூட ஆக கிடையாது, அந்த ஏக்கம் ஒண்ணு இல்லாம கிடையாது. ஆனா இருந்திருந்தாலும் என் பொண்ணு சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நான் போன பிறகு இது எல்லாம் நீங்க தான் பாத்துக்க போறீங்க. அதுக்கு நீங்க இப்பவே இருந்திருக்கலாமே, இப்பவே நீங்க நம்ம கூட இருந்துடலாமே அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் சண்முகத்துக்கு கொஞ்சம் மனசஞ்சலம் இருந்திருந்தாலும் போக போக பார்த்தீங்கன்னா சரி எப்படி இருந்தாலும் இதை எல்லாமே நம்ம தான் ஒரு வழியா பார்த்தாகணும், இப்போதைக்கு நம்மளே பார்த்துக்கலாமே. இவங்க கிட்டையும் சொந்தமா கறிக்கடை இருக்குது, மளிகை கடை இருக்கு, காய்கறி கடை கிடக்கிறது, அது மட்டும் இல்லாம விவசாய நிலமும் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா அத்தை வந்து தன்னுடைய பேங்க்ல இருக்கிற ஒரு 5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து நம்ம சண்முகத்திட்ட தராங்க. இப்போதைக்கு உன்னுடைய கடன் பிரச்சனையை முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறமா நீ நம்ம வீட்டிலே இருந்துக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க மாடியிலே பார்த்தனா இருந்துக்கங்க, அப்பப்பக்கு என்னையும் பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தனா சொல்றாங்க. சண்முகத்துக்கு உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா சண்முகத்துக்கு ஒரு கட்டத்துக்கு மேல சபல புத்தி வர வந்து ஆரம்பிச்சிருச்சு. அத்தையும் எங்க இருக்கிறாங்க, அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட அத்தை வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பொண்ணு தான் எனக்கு ரொம்ப முக்கியம், நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்திருந்தாலே எனக்கு அப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வந்து ஆரம்பிக்கிறாங்க. சண்முகத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தப்பான வழியில தப்பான எண்ணத்துல இருக்கிறோம், ஆனா அத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியம், நம்மளுடைய குழந்தைங்க முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க எவ்வளவு பாசமா இருக்கிறாங்க அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய தவறை திருத்திக்கிட்டு தன்னுடைய கடனை பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஊர்லயே வந்து அந்த மளிகை கடையை சூப்பர்
சூப்பர் மார்க்கெட்டா ஆக்கி நல்ல பிரபலமாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. விவசாய நிலத்தையும் பார்த்தீங்கன்னா இரவு பகல் பார்க்காம கடுமையான உழைப்பால பார்த்தா முன்னுக்கு வந்து ஒரு பக்கம் தன்னுடைய மாமியாரையும் சரி, தன்னுடைய மனைவியும் சரி, தன்னுடைய 2 பிள்ளைங்களையும் சரி கண்டிப்பா ரொம்ப நல்லபடியா பார்த்துக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த 2 பேருமே அத்தையும் சரி, இந்த பக்கம் நம்ம சண்முகமும் சரி 2 பேருமே சபல புத்தியில இருந்திருந்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்க முடியாது. மல்லிகாவுடைய வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்திருக்கும்.